எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் அந்த நாய்கள் பத்தி தான் பேச போறேன். ஏன்னா, இப்ப கோர்ட்ல சமீபத்தில ஒரு உத்தரவு குடுத்துருக்காங்க. தெருவுல ஒரு நாய் கூட இருக்கக்கூடாது. எல்லா நாய்களையும் கொண்டு போய் ஷட்டர்ல அடைங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்பு குடுத்துருக்காங்க. இதனால என்னென்ன விளைவுகள் வரும் அப்படின்னா, கண்டிப்பா திருட்டு அதிகமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்கள்ல இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. நாய் தானே அப்படின்னு நினைக்காம, அந்த ஜீவன்களுக்காகவும் போராட்டம் பண்றாங்க. அ அதாவது என்னோட ஏரியாவுல நடந்த ஒரு சம்பவத்த சொல்றேன். ஒரு நாய் குட்டி போட்டிருந்தது. நிறைய குட்டிகள் போட்டிருந்தது. எங்க தெருவுல நல்லா விளையாடிக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் இரவு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 மணி இருக்கும். நாங்க வீட்ல சமையல் பண்ணிட்டுருந்தோம். ஒரு கார்ல ஒருத்தர் வந்தவர் ஹாரன் அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. இந்த நாய் தெருவுல உட்காந்துட்டு எந்திரிக்கவே இல்ல. அவருக்கு வழி விடல. இவரு என்ன பண்ணிட்டாரு, நாய் தானே அப்படின்னு விட்டு ஏத்திட்டே போயிட்டாரு. ஒண்ணு இறங்கி அந்த நாய ஓரமா வச்சுட்டு, அதாவது குட்டிகளுக்கு என்ன தெரியும்? போயிருக்கலாம். நாங்க வேலையா இருந்தோம். இந்த நாய்கள் கத்துற சவுண்டு கேட்டு வெளியில பார்த்தா, ரொம்ப இரத்த காயங்களோட கதறிக்கிட்டு இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழுகையா வந்தது. இவரு கார்ல போனவரு திரும்ப அந்த பாதை ரிட்டர்ன் வரும்போது நாங்க விடல. கார மறிச்சு அவர் கூட பயங்கரமான சண்டை. எதுக்காக அப்படின்னா, மறுபடியும் அந்த தப்ப அவரு செய்யக்கூடாது. யாருமே கேள்வி கேட்கல. கேள்வி கேட்காம விட்டா மறுபடியும் அதே தவற செய்வாரு. அப்புறம் அந்த நாய்கள அவரையே போஸ்ட்மார்ட் பண்ண சொல்லி, ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணி தான் நான் அவர அனுப்புனேன். ஏன்னா, நெறைய பேர் இந்த கதைய எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நாய் தானே ஒரு சில சமயங்கள்ல சொல்லுவாங்க, "நாய அடிச்சு கொல்ற மாரி கொன்றுவேன்" அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன் நாய்னா என்ன? அதுவும் ஒரு ஜீவன் தானே! ரோட்ல கார்ல போறவங்கலாம் அப்படித்தான் பண்றாங்க. ரொம்ப ஸ்பீடா போறது. நம்ம மட்டும் தான் இந்த உலகத்துல வாழ்றோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க கார்ல போகும்போது, இங்க நிறைய சின்ன சின்ன ஜீவன்கள் எல்லாம் வாழ்ந்துட்டுருக்கு. அதுவும் ஒரு உயிரினம் தான். அவங்களுக்கும் நம்ம மரியாதை குடுக்கணும். இங்க மனிதன் மட்டும் வாழ்றதுக்காக இந்த பூமி படைக்கப்படல. எதுக்காக நான் இவ்வளோ தூரம் பேசுறேன் அப்படின்னா, நீங்க வண்டியில போகும்போதுமே கொஞ்சம் பார்த்து போங்க. அவங்களுக்கு தெரியாது வண்டி வருது, நம்ம போகணும், ஓரமா போகணும் அப்படிங்கிறது. நம்ம தான் கவனமா போகணும். ஏன்னா, 6 அறிவு நமக்கு இருக்கு. இருந்தாலும் நம்மள விட நாய்களுக்கு அறிவு ஜாஸ்தி. அன்பு, பாசம், பணிவு, ஞாபக சக்தி எல்லாமே ஜாஸ்தி. இப்போ இந்த நீதிமன்றத்தோட இந்த தீர்ப்ப கண்டிப்பா அவங்க பரிசீலனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பேசுறேன். இவங்க எங்க வீட்டு செல்லங்கள். பாருங்க, இவங்களுக்காக உணவு குடுத்து நாங்க ரொம்ப கவனமா இவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எதுக்காக இவ்வளோ தூரம் பேசுகிறோம் அப்படின்னா, எங்கேயோ ஒரு சில இடங்கள்ல நாய் கடிச்சது, சில பேர் அதனால பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு இனத்தையே அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தவறு.